இந்த உலக வாழ்க்கையில நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தேவன் அதை மேன்மையா பார்ப்பதில்லை. தேவன் மேன்மையா பார்ப்பது இது உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய நீதி, உன்னுடைய உத்தமம், உன்னுடைய சன்மார்க்கம். நான் இன்றைக்கு நிறைய பேர் எதனாலே தங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறாங்க? பூமிக்குரிய விஷயங்கள், இச்சைகள், பண ஆசைகள், உடை ஆசைகள், பெருமைகள், கௌரவங்கள், பட்டங்கள், இது போன்ற குப்பைகளினாலே இதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறபடினால் மேலானவைகளை நோக்கி நம்மாலே பார்க்க முடியவே இல்லை. தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாய் யார் பேசினாலும் அவன் பைத்தியக்காரன், அவன் பைத்தியக்காரி. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாய் பேசுகிறவன் பைத்தியக்காரி. அது உன் மனைவியானாலும் கணவனானாலும் யாரானாலும் பைத்தியக்காரி. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இந்த கொலோசை பட்டணத்திலே இயங்கி வருகிற சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதுகிறார். அந்த பட்டணத்தில் இயங்கி வருகிற இந்த சபையிலே உலக வழிபாடுகளுக்கு அடுத்த காரியங்கள், உலகத்திற்குரிய காரியங்கள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் புத்தி சொல்லும்படிக்கு இந்த கொலோசை பட்டணத்தில் இருக்கிற அந்த சபையில அதிகமாய் பூமிக்குரிய விஷயங்களை சபையார் நாடுகிறார்கள், பூமிக்குரிய விஷயங்களை குறித்து பேசுகிறார்கள். இந்த சபைக்கு தான் மாயமான தாழ்மை அப்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த சபைக்கு தான் உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் மரிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த சபைக்கு நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக உலக வழிபாடுகளுக்கு, உலகத்துக்குரிய விஷயங்களுக்கு நீங்கள் மரிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அதனால நாம் எல்லோரும் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோம். கிறிஸ்து மரித்து எழுந்தது போல அவரோடு கூட ஞானஸ்நானத்திலே நம் ஜென்ம சுபாவமான மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தது போல நாம் ஆவிக்குரியவர்களாய் நீதிக்கு, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு ஞானஸ்நானத்திலே நாம் அவரோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் அப்படி என்று சொல்றார். இன்றைக்கும் சபை பூமிக்குரியவைகளே யோசிப்பதும், பூமிக்குரியவைகளே சிந்திப்பதும், பூமிக்குரிய வாழ்க்கைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுமாய் இன்றைக்கும் கிறிஸ்துவின் சபை கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் மேலானவைகளை தேடும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நாம் பரலோகத்தின் ராஜாவுக்கு கீழாக நாம் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரலோகத்தின் ராஜா, பிதாவாகிய தேவனுக்கு கீழாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருக்கிறவைகளை நாம் தேட வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் நாம் தேட வேண்டும். இந்த பூமிக்குரிய விஷயங்களை நீங்க தேடாதிருங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று பவுல் நமக்கு அறிவுரை சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இந்த இம்மைக்குரிய வாழ்க்கைக்கென்று முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இம்மைக்குரிய வாழ்க்கைக்கென்று நம்முடைய 24 மணி நேரத்தையும் நாம் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் குடும்பத்துடைய வாழ்க்கை, இப்படியே நம்முடைய கண்கள் அதிலேயே பதிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு அதிலேயே நாம் மூழ்கி இருக்கிறோம். நாம் என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம், எங்கே போவோம், எங்கே வருவோம், இதையே கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பவுல் அழைக்கும் போது பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். இன்றைக்கு ஏன் குடும்பத்திலே சமாதானம் இல்லை? ஏன் சபையிலே ஒரு மனம் இல்லை? நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? சபையிலே ஒரு மனம் இல்லாததற்கும், குடும்பத்திலே சமாதானம் இல்லாததற்கும், நீங்கள் கூடி வருகிற இடத்திலே சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் என்ன? நீங்கள் பூமிக்குரியவைகளே தேடுகிறபடினால்,
பூமிக்குரிய விஷயங்களே நீங்கள் யோசிக்கிறபடினால், ஆனால் பரலோகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிற பரலோகத்தில் உள்ள மேலானவைகளை நீங்கள் நாடும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மகிமையாய் விளங்குகிறது. யோபுடைய சரித்திரத்தில் முதல் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். வேதத்திலே முதலாக எழுதப்பட்ட புத்தகம் யோபுவின் சரித்திரம். அந்த யோபுடைய சரித்திரத்திலே தேவன் மனுக்குலத்திற்கு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அந்த முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். ஆமென். அப்ப மனுக்குலத்திற்கு மனிதர்களுக்கு அவர் கொடுக்கிற முதல் வார்த்தை, அவர் தம்முடைய வார்த்தைகளை புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த போது மனுஷனுக்கு எழுதி கொடுத்த முதல் வார்த்தை என்ன? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் முதல் வார்த்தைகளை இறங்க பண்ணும் போது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து பேசினார். அடுத்த 2 வசனத்தை நீங்க வாசிங்க. அடுத்ததாக தேவன் சொல்றாரு, யோபுவுடைய ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள், அவனுடைய பிள்ளைகள், திரளான வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள், யோபுவுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். ஆனா அடுத்ததாக சாத்தானிடத்தில் அவர் பேசும்போது அவர் என்ன பேசினாரு? 6வது வசனத்தில், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றால், சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். முதல் வசனம், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிறவன். 2வது வசனம், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள், அவனுடைய குடும்பத்தை குறித்து. 3வது வசனம், அவனுக்கு இருக்கிற ஆஸ்திகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து. ஆனா சாத்தான் கிட்ட கர்த்தர் பேசும்போது அடுத்த 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் கர்த்தர் சாத்தான் கிட்ட பேசல. முதல் வசனத்தை குறித்து கர்த்தர் சாத்தான் கிட்ட பேசுறார். அப்படியானால் தேவனுக்கு யோபு கிட்ட 7000 ஆடுகள் இருப்பதும், 3000 ஒட்டகங்கள் இருப்பதும், 500 ஏறு மாடுகள் இருப்பதும், 500 கழுதைகளாக மிருக ஜீவன் இருப்பதும், திரளான பணிவிடைக்காரர்கள் இருப்பதும், கிழக்கத்தி புத்திரல அவன் எல்லாரிலும் பெரியவனாய் இருப்பதும், அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகள் இருப்பதும் தேவனுக்கு மேன்மை அல்ல. அது தேவனுக்கு மேன்மை அல்ல. தேவனுக்கு எது மேன்மையா இருந்தது? அவன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அதனால்தான் சாத்தான் கிட்ட பேசும்போது, என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயோ? அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டங்களும் இருக்கிறது அப்படி என்று அவர் பேசல. அவனுடைய குமாரர்கள் பாத்தியா, 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருக்கிறார்களே அப்படின்னு பேசல. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா என்று சாத்தான் கிட்ட பேசல. கர்த்தர் சாத்தான் இடத்துல சொல்றார், அவன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். பிரியமானவர்களே, தேவ சபை, தேவ பிள்ளைகள் தேவன் எதை மேன்மையாக எண்ணுகிறார்களோ அதை நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். உலகத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் மேன்மையா எண்ணக்கூடாது. இந்த உலக விஷயங்களை குறித்து தேவன் மேன்மையா எண்ணினதே கிடையாது. அதனாலதான் தேவன் சொல்றாரு யோபு கிட்ட, யோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பார்ப்பது அவன் உத்தமன், அவன் தேவனுக்கு முன்பாக நீதியாய் நடக்கிற ஒரு மனிதன், அவன் சன்மார்கன், துன்மார்கனா இல்லாமல் ஆவிக்குரிய தேவனுடைய வழிகளிலே நடக்கிற ஒரு மனிதன். முக்கியமாக அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். யோபுடைய நாட்கள்ல ஒரு பைபிள் இல்ல, யோபுவை நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரன் இல்ல, யோபு போய் ஆராதனை செய்வதற்கு ஒரு சபை இல்ல, எந்த ஒரு கூடுகையும் இல்ல. ஆனா யோபு நம்மை காட்டிலும் மிக மிக பரிசுத்தமாய் வாழ்ந்தார். யோபுடைய நாட்கள்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து மீட்கல. அவருக்கு வழி நடத்துவதற்கு ஒரு ஆள் கிடையாது. வேத வசனங்களை தேவன் புத்தகமாக யோபுக்கு தரவும் இல்லை. நம்ம கையில பைபிள் வச்சிட்டு இருக்கோம், ஆனா பைபிள் படி நம்ம நடக்கிறது இல்லை. ஆனால் யோபுவோட கையில பைபிள் இல்ல.
யோபுக்கு என்று ஒரு சபை இல்ல, யோபுவை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரர்கள் இல்ல, தீர்க்கதரிசிகள் இல்ல. ஆனால் எப்படி யோபுவினாலே பரிசுத்தமாய் உத்தமமாய் அவன் ஜீவிக்க முடிந்தது என்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இல்லாத ஒன்று யோபு கிட்ட இருந்தது. அது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனும் பொல்லாப்பை விட்டு விலகுகிறான். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். ரொம்ப எளிமையா யோபு வாழ்ந்தார். எப்படி? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வைத்து எதெல்லாம் பொல்லாப்போ, எதெல்லாம் தேவனுக்கு தீமையா இருக்கிறதோ, எதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லையோ, அதையெல்லாம் விட்டு விலகின ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் தேவன் பிசாசிடத்திலே, சாத்தானிடத்திலே சாட்சி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, முதல் வசனத்தை யோபுவை அறிமுகம் செய்த தேவன் 8வது வசனத்திலே, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். இன்னைக்கு தேவன் உன்கிட்ட இருக்கிற எதையுமே மேன்மையை பார்ப்பதில்லை. இன்றைக்கு மனிதர்கள் வரலாம், பிரதர் உங்க பிள்ளை என்ன எங்க படிக்குது? என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்குது பிரதர், என் பிள்ளை இந்த காலேஜில் படிக்குது, என் பிள்ளை இந்த இடத்துல வேலை செய்யுது. அப்படிங்களா? உன் பிள்ளை எதனா ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துன்னு வந்துட்டா அதை நீ மேன்மையா பார்ப்ப. என் பிள்ளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துன்னு வந்துச்சு, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துன்னு வந்துச்சு. ஆனால் தேவன் அதை மேன்மையை பார்ப்பதில்லை. தேவன் எதை மேன்மையா பார்க்கிறார் தெரியுமா? உன் பிள்ளை கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறதா என்பதில் மேன்மையை பார்க்கிறார். உன் பிள்ளை நல்ல நல்ல வாழ்க்கையில உயர்ந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடுச்சுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க பெருமையா, என் பிள்ளை ஃபாரின்ல வேலை செய்யறான் பிரதர், என் பிள்ளை அமெரிக்கால வேலை செய்யறான் பிரதர். ஆனால் தேவனுடைய கண்களிலே யோபுவுடைய 10 பிள்ளைகளும் தேவனுடைய கண்மையிலே மேன்மையை பார்க்கல. இந்த உலகத்துக்குரிய விஷயங்களை தேவன் மேன்மையாக பார்ப்பதே இல்லை. இந்த உலக வாழ்க்கையில நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தேவன் அதை மேன்மையா பார்ப்பதில்லை. தேவன் மேன்மையா பார்ப்பது எது? உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய நீதி, உன்னுடைய உத்தமம், உன்னுடைய சன்மார்க்கம். நீ தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விழுகிறாயா? நம்ம எத்தனை எத்தனை அருமையான கட்டிடங்களை நாம் கட்டினாலும் மனிதர்கள் வருவாங்க, பிரதர் நீங்க கட்டின இந்த வீடு அருமையா இருக்கு பிரதர், நீங்க கட்டின இந்த சர்ச் அருமையா இருக்கு பிரதர், நீங்க கட்டின இந்த இது அருமையா இருக்கு பிரதர், எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அதை வாழ்த்துதல் சொல்லுவது இல்லை. தேவன் அதை மேன்மையாக பார்ப்பதே கிடையாது. சாத்தான் சொல்றான் பாருங்க, யோபு முதலாவது அவருக்கு வைக்கப்பட்ட விஷயத்திலே எல்லாத்தையும் அவர் அழிந்து போனது. எது அழிந்து போனது? 7000 மாடுகள், 3000 ஒட்டங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள் எல்லாமே அழிந்து போன போது, அந்த 7 குமாரர் 3 குமாரத்தையும் அழிந்த போது 20வது வசனத்துல, அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிடித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படின்னா யோபு பரலோகத்தில் உள்ள மேலானவர்களை தேடுகிற ஒரு மனிதன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன். பழைய ஏற்பாட்டிலே பூமிக்குரியவைகள் எல்லாம் அழிந்து போனாலும் அவனுடைய கண்கள் தேவனின் மீது பதிந்திருந்தது, அவனுடைய கண்கள் பரலோகத்தின் மீது பதிந்திருந்தது. அதனாலதான் யோபு சொன்னாரு, எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அதன் மேல கண்களை வைக்காம தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திற்குள்ள மேலானவர்கள் மீது கண்களை வைத்த ஒரு மனிதன். அப்போ இதை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யல. ஏன் பாவம் செய்யல? உனக்கு ஏதோ பணம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா, உன் வீடு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா, உன்னோட வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நீ அழுவுறிய. ஏன் அழுவுற? ஏன் அழுவுற தெரியுமா? நான் சொல்லட்டுமா? உன்னுடைய கண்கள் பரலோகத்தின் மீது பதிக்கப்படவில்லை. யோபு சொல்றாரு, நான் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் தான் வந்தேன், நான் போகும்போது ஒன்றையும் கொண்டு போகாமல் நிர்வாணியாய் தான் போக போகிறேன். இந்த உலக வாழ்க்கையில எனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது எல்லாம் கர்த்தரால் எடுக்கப்பட்டது, எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். இதுதான் யோபுடைய சரித்திரத்தில் தேவன் இதை எழுதுகிறார். ஏன்? பின்னாட்களிலே இதை பார்த்து நாம் இந்த உலக விஷயத்தின் மீது கவனம் செலுத்தக்கூடாது என்பதற்காக. 3வது வசனத்தை நீங்க கவனிங்க. அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாக யோபுவின் மேல் கவனம் வைத்தாயாக. 2:3
உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. திரும்பவும் மூன்றாவது தடவை ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். யோபுடைய ஜீவியம் எப்படிப்பட்டது என்பதை கவனித்து பாருங்கள். ஒரு தடவை அல்ல, மூன்றாவது தடவை கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றார், முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். அப்ப சாத்தான் சொல்றான், தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்போது அவன் முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானா பாரும் என்றான். நிறைய பேர் எல்லாமே இழந்து போன நிலையில இப்ப அடுத்த பரீட்சை தன் சரீரத்தின் மீது யோபுக்கு நடத்தப்படுகிறது. ஆனால் யோபுவை பாருங்க, தன் சரீரத்தை பேணி காற்பதை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே என்னுடைய சரீரம் ஒன்றும் இல்லை, என்னுடைய தோல் முழுவதும் அழுகினாலும் என் மாம்சம் முழுவதும் அழுகினாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை கடைசி நாட்களிலே என் கண்கள் காணும் என்று சொன்னார். அவர் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, தெற்கத்தி புத்திரரிலே அவன் மிகவும் பெரியவனாயிருந்தவன். அவருடைய வீட்டிலே அநேகர் சாப்பிட்டார்கள். அவன் எத்தனையோ பேருக்கு நன்மைகளை செய்தவன். யோபு ஒரு இடத்துல சொல்றார், அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் போது என் கைகளை நான் நெய்யினால் கழுவினேன் என்று சொல்லுகிறார், என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். நீங்கள் பாருங்க 9வது வசனத்தில் அவங்க மனைவி, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். நான் நிறைய தடவை யோசிப்பேன், யோபுடைய 10 பிள்ளைங்களை சாத்தான் கொன்றான் இல்லையா? அவனுடைய ஆடு மாடுகள் ஒட்டகம் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இந்த அம்மாவை மட்டும் ஏன் உயிரோட விட்டு வச்சான்? இவங்களை மட்டும் ஏன் உயிரோட விட்டு வச்சான் தெரியுமா? யோபுவை கெடுக்கிறதுக்கு. இந்த அம்மா சொல்றாங்க, நீ இன்னும் உத்தமத்திலே ஏன் நிற்கிற? கர்த்தரை தூஷித்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை தூஷிக்கணும். இங்க பரீட்சை என்ன? யோபு எப்படியாவது தன் வாயினாலே கர்த்தரை குறித்து குறை சொல்லணும். ஆனா சாத்தானுக்கு நல்லா தெரியுது, இந்த அம்மாவை மட்டும் உயிரோட விட்டு வச்சிட்டான். ஏன்னா இந்த அம்மா எப்படியாச்சும் தேவனுக்கு விரோதமா யோபுவை திருப்பி விடும் அப்படின்னு சாத்தானுக்கு ஒரு நம்பிக்கை. யோபு பிள்ளைகளை இழந்து தன்னுடைய செல்வத்தை இழந்து எல்லாவற்றையும் இழந்த போது இந்த மனைவியை மட்டும் சாத்தான் விட்டு வைத்தான். இந்த மனைவி தேவனுக்கு விரோதமாய் யோபுவை தூண்டின போது யோபு சொன்ன வார்த்தை, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். ஆமென். தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாய் யார் பேசினாலும் அவன் பைத்தியக்காரன், அவன் பைத்தியக்காரி. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வழிகளுக்கு விரோதமாய் பேசுகிறவன் பைத்தியக்காரி. அது உன் மனைவியானாலும் கணவனானாலும் யாரானாலும் பைத்தியக்காரி. தேவனை விட்டு உன்னை பிரிக்கிற, தேவனை விட்டு உன்னை விலக்குகிற யாரானாலும் அது பைத்தியக்காரி. அதனால தான் யோபு சொன்னார், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறாய். இந்த தேவனை விட்டு நான் எப்படி விலக முடியும்? அவர் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று கேட்டான். ஆமென். அப்ப யோபு தன் சரீரம் அழிந்தாலும் கவலை இல்லை, தன்னுடைய பிள்ளைகள் அழிந்தாலும் கவலை இல்லை. அவனுக்குள்ளே வருத்தங்கள் இருக்கிறது, பாரங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. எந்த விஷயத்துல எவ்வளவு அவன் இழந்தாலும் தேவனை அவன் ஒருபோதும் விட்டு கொடுத்ததே இல்லை. கொலோசியர் 3 பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்க. அப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, பிரதர் இந்த மேலானவைகள்லாம் என்ன பிரதர்? அங்க என்ன பிரதர் இருக்கு? அந்த மேலானவைகளை நான் நாடணும்னா எதெல்லாம் மேலானவைகள்? பிரியமானவர்களே, எதுவெல்லாம் பரத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அது எல்லாம் மேலானவைகள். நான் சொல்லுகிறேன், நன்றாக கவனியுங்க. தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது பூமியில் உண்டானது அல்ல. பரிசுத்தத்தின் பிறப்பிடம் பரலோகம். பரிசுத்தத்தின் பிறப்பிடம் நாம் ஆராதனை செய்கிற தேவனாகிய கர்த்தர். அந்த இடத்துல இருக்கிறது தான் அந்த பரிசுத்தம். நீதி என்பது உலகத்தில் உண்டானது அல்ல, நீதி பரலோகத்தில் உண்டானது. நீதிக்கெல்லாம் பிதாவர். அப்படியானால் பரலோகத்தில் இருந்து உண்டாகிற அவருடைய நீதி, அவருடைய சமாதானம், அவருடைய பரிசுத்தம்
அவருடைய ஜீவன், அவருடைய மகிமை, அவருடைய ராஜ்யம், இதெல்லாம் பரத்தில் இருக்கிற மேலானவைகள். பிரியமானவர்களே, நான் பூமிக்குரியத்தின் மீது என் கண்களை பதித்திருக்கிறேனா, அல்லது பரலோகத்தில் இருக்கிற அவர் மீது, அவர் இருக்கிற இடத்தின் மீது என் கண்களை பதித்திருக்கிறேனா? என் மனதை நான் பூமிக்குரிய விஷயத்தில் நிரப்பி இருக்கிறேனா, பரலோகத்துக்குரிய விஷயத்தில் நிரப்பி இருக்கிறேனா? என்னுடைய இதயத்தை நான் பூமிக்குரிய விஷயத்தில் நிரப்பி இருக்கிறேனா? இன்றைக்கு நிறைய பேர் எதனால தங்கள் இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறாங்க? பூமிக்குரிய விஷயங்கள், இச்சைகள், பண ஆசைகள், உடை ஆசைகள், பெருமைகள், கௌரவங்கள், பட்டங்கள், இது போன்ற குப்பைகளினாலே இதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறபடினால் மேலானவைகளை நோக்கி நம்மால பார்க்க முடியவே இல்லை.